சிவாய நம்ம வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் கருப்பசாமி கேஜிஎஃப். தமிழ் ஸ்டார் டிவி சேனலை பார்த்துக்கிட்டு இருக்கிற அனைவருக்கும் வணக்கம். 2025 சித்திரை மாதத்துலேருந்து பங்குனி மாதம் வரைக்கும் எந்தெந்த கிரகத்தை நம்ம வழிபட்டால் சித்திரை மாதத்துலேருந்து பங்குனி மாதம் வரைக்கும் உண்டான வழிமுறைகளை தெளிவாக பண்ணிக்கிட்டா உடல் ஆரோக்கியம், மன தைரியம், வீடு, நிலம், சொத்து, சுகம், வண்டி, வாகனங்கள், இன்னும் பல சுபகாரியங்கள், நோயற்ற வாழ்க்கை, குறைவற்ற செல்வத்தோடு வாழ்கிறதுக்கு உண்டான சூட்சமங்கள் என்ன பண்ணணுன்னா, காலையில் 6 மணிக்கெலாம் எந்திரிச்சிட்டு 5:45 எந்திரிச்சிட்டு 6 மணிக்கு அல்ட்ரா வயலட் கதிர்வீச்சு சொல்லக்கூடிய புற ஊதா கதிர் காலையில் அந்த ரேடியேஷன் நம்ம தலைமையில் படணும். இல்லைன்னா எந்திரிச்சு கோயிலில் போயிட்டு வலம் வந்துட்டு வரணும். ஒரு 11 முறை வலம் வரணும். இப்படி கோயிலில் நின்று நம்ம வலம் வந்து வரும்போது நம்ம மேலக்கு வேண்டிய அந்த கதிர்வீச்சு பட்ட உடனே உடம்புல தைரியம் கிடச்சிருது, செல்ஸ் எல்லாமே ஆக்டிவேட் ஆகிடுது, நல்ல மனநிலை கிடச்சிருது, தெளிவான தெம்பு கிடச்சனால நோய் வராது. ஜோதிடரை போய் அடிக்கடி போய் கன்சல்ட் பண்ண மாட்டீங்க. தனக்குடைய ஆசைகள் தேவைகள் எல்லாமே பூர்த்தியாகக்கூடிய தன்மை இந்த எவ்ரி மார்னிங் 6 to 7 எந்திரிச்சிட்டிங்கனாவே போதும். அப்படியே ஒரு நடந்துட்டு வாங்க. இந்த மாதிரி பண்ணாலும் இல்லை, செவ்வாய்க்கிழமை வடபழனி முருகன் கோயிலை போயிட்டு எம்பெருமானை வழிபட்டுக்கிட்டு வந்தாலும், சனிக்கிழமை பல்லாவரம் பொலிச்செல்லூரில் இருக்க வேண்டிய சனீஸ்வரன் பகவானை போய் வழிபட்டு வந்தாலும், இல்லை ஞாயிற்றுக்கிழமையில் போயிட்டு கோயம்பேடு இருக்க வேண்டிய குறுங்காலீஸ்வரர் சிவன் கோயிலை போயிட்டு சாயந்தரம் 4 to 6 ராவுகால பூஜைகளை அட்டன் பண்ணாலும் சுபிக்ஷம், ஐஸ்வர்யம், கடாட்சியம் கிடைக்கும். மனுஷனுக்கு வரக்கூடிய பிரச்சனைகள் எதுவும் இல்லாமல் எம்பெருமான பரிபூர்ணமாக வழிபட்டு வந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கை நல்லபடியாக நடக்கும். என்ன வேணால் ஆசைப்படுங்க, என்ன தேவைகள் இருக்குது, எல்லாமே பூர்த்தி ஆகிறதுக்கு இது ஒரு சூட்சமம். சிவபெருமானுக்கு லட்சக்கணக்கான கோயில்கள் இருக்குது, முருகக்கடவுளுக்கு லட்சக்கணக்கான கோயில்கள் இருக்குது. இருந்திருந்தாலும் இந்த கோயில்களுக்குன்னு ஒரு சில சக்திகள் இருக்குது. அந்த சக்திகளை நம்ம தான் ஏற்படுத்திக்கணும். முறையான வழிபாடுகளை பண்ணிக்கிட்டாவே வாழ்க்கை ரசித்து ருசித்து வாழலாம். இந்த 12 ராசிக்காரர்களும் 12 சித்திரையிலேருந்து பங்குனி வரைக்கும் எந்தெந்த தெய்வத்தை வழிபட்டால் என்னென்ன விஷயங்கள் நடக்கும் அப்படிங்கிற சூட்சமங்களை தெளிவாக சொல்கிறேன். அப்படி வழிபட்டு வந்தாலே உங்கள் வாழ்க்கையானது சிறந்து விளங்கக்கூடிய தன்மை கிடைக்கும். எல்லாம் நிறைவாகட்டும். எல்லாருக்கும் சுபிக்ஷம், ஐஸ்வர்யம், கடாட்சியம் கிடைக்கணும். சிவாய நம. மாசி மாதத்துக்கு அதிபதி கும்பம், கும்பத்துடைய அதி தேவதை சனி பகவான். கர்ம பலனை அனுபவிக்கணும்னு பிறந்த சனீஸ்வரன் பகவானுடைய ஆதிபத்தியமான ஒரு நட்சத்திர ராசிகளும் இந்த அமைப்பில் இருக்குது. புது 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 ப்ராஜெக்டு, வீடு வாங்கிறது, வண்டி வாங்கிறது, குழந்தைகளுக்கு சுபகாரியம் சொல்லக்கூடிய திருமணம் பண்ணுறது, குழந்தை குட்டி இல்லாதவங்க பிள்ளைகளுடைய யோகங்கள் வருது. இப்படி மண்ணு பொண்ணு நகநட்டுகள் வாங்கக்கூடிய ட்ரெஸ்ஸு, வாழ்க்கையை லக்ஸரிஸாக வாழும்னு சொல்லக்கூடிய ஆசைகளோடு இருக்கக்கூடிய மாதம் இந்த மாசி மாதம். இந்த மாசி மாதம் முழுக்க 30 நாளுமே நீங்கள் வழிபடக்கூடிய தெய்வம் சனி ஈஸ்வர பகவான். அந்த சனீஸ்வரன் பகவானை 30 நாளுமே ஒரு ஃபோட்டோ வச்சு வழிபடலாம், தாம் முன்னோரை நினச்சி வழிபடலாம், தான் குலதெய்வத்தை நினச்சி வழிபடலாம். முடியாதவங்க சாப்பிடும் போது கொஞ்சம் சாப்பாடை ஒதுக்கி காக்கைக்கு வைக்கலாம். ஒரு நாளைக்கு ஒரு 5 ரூபா கொடுத்து ஒரு பிஸ்கெட்டு வாங்கி நாய்க்குட்டிங்களுக்கு போடலாம். இப்படிலாம் தான் கர்ம பலன் போகட்டும், தனக்கு நல்ல நேரம் நடக்கட்டும், நல்ல காலங்கள் வரட்டும், யோகங்கள் வரட்டும்னு எம்பெருமான் சனி பகவானை நினச்சிக்கிட்டு பண்ணிங்கன்னா அடுத்து வரக்கூடிய 11 மாதமும் நீங்கள் யோகந்தான். தவம் பண்ணணும், தானம் பண்ணணும். தவமும் தானமும் முறையாக பண்ணிக்கிட்டு வந்தீங்கன்னா சனீஸ்வர பகவானுக்கு அடுத்த 11 மாதம் நீ யோகந்தாப்பா, நீ என்ன கேட்குறியோ எல்லாமே நடக்கட்டும் கேட்பாங்க. நோய் வராது. சனீஸ்வர பகவான் கெட்டு போச்சுன்னா நோய், வறுமை, கடன், பயம், சத்ரு, எதிரி, இன்னல், துன்பம், இடையூறுகள் வரும். 30 நாளுமே அண்ணான்னு வழிபடுங்க. சனீஸ்வர பகவானை சைடாக நின்று பாருங்கள், நேருக்கு நேர் பார்க்காதீங்க.
இப்படி முறையான வழிமுறைகளை பண்ணிக்கிட்டு வந்தீங்கன்னா அடுத்து வரக்கூடிய மாதங்கள்லாம் பொன்னான மாதமாக இருக்கும். பல நல்ல செய்திகள் நல்ல நேரங்கள்லாம் கூடி வரக்கூடிய தன்மை இந்த மாதத்துக்கு தாவும் அதிகமாகவே உண்டு. மாற்றங்கள் ஏற்படணும். சின்ன 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 வழிபாடுகள் தான் பலிக்கும். அதை பண்ணு இதை பண்ணு கேட்கறதெல்லாம் பலிக்காது. சனி பகவானை டைட்டாக பிடிச்சிக்குங்க. சனி பகவானுடைய அதிதேவதை முருகக்கடவுள்னு கூட சொல்லலாம். முருகனையும் வழிபடலாம். ஆஞ்சநேயரை ரொம்ப பிடிக்கும். ஆஞ்சநேயர் ஃபோட்டோ வச்சு கூட இந்த 30 நாள் வழிபடலாம். முருகக்கடவுளையும் முறையாக வழிபட்டு வந்தீங்கன்னா இந்த மாதம் முழுமையாக இவர்களை வழிபட்டுக்கிட்டு வந்தால் நீங்கள் உச்ச நிலையில் அடைவீங்க. டைம் இருக்கிறவங்க வடபழனி முருகன் கோயிலுக்கு போங்க. சனிக்கிழமை செவ்வாய்க்கிழமை இந்த 2 நாள். இல்லையா பல்லாவரத்தில் இருக்க வேண்டிய பொலிச்சூரில் இருக்க வேண்டிய சனீஸ்வரன் பகவானை போயிட்டு மனசார பாருங்கள். அங்கே நடக்கிற யாகத்தில் அட்டன் பண்ணுங்கள். கோயிலை மலம் வந்து வாங்க. உங்கள் எல்லாருக்கும் சுபிக்ஷம் ஐஸ்வர்யம் கடாட்சியம் கிடைக்க யோகங்கள் வரட்டும்.